அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மாத சிவராத்திரி விரத நாள், ஆவணி ஞாயிறு விரத நாள். இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல வாலாம்பிகா சமேத வைத்தீஸ்வர சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் 16ஆம் நாள். இன்று அதிகாலை 5:17 வரை திரையோதசி திதியும் அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. இன்று இரவு 11:49 வரை ஆயிலிய நட்சத்திரமும் அதன் பின்னர் மக நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:03 வரை மரணயோகமும், இரவு 11:49 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரணயோகம் உள்ள நாள். இன்று பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்களுக்கு இப்பொழுது அனுகூலமாக இருப்பதனால் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற காலம், வருகின்ற நாள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை மாறும், திடீர் லாபங்கள் உண்டு. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியோர்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குறையும். இன்று ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, சனி வக்ரமாக இருப்பதனால் சில விஷயங்களிலே பொறுமையாக அமைதியாக போக வேண்டும். சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரம் காட்டக்கூடாது. பிள்ளைகள் குழந்தைகள் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் வரன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய காலம், கவனமாக இருக்க வேண்டிய நாள். சகோதர வழியிலே நன்மை உண்டு. பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று செய்வதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராகு பகவானால் செல்வாக்கு புகழ் உயரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கின்ற நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து திடீர் உத்தரவுகள் வரும். பெண்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். உங்களது பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு, வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் வருகின்ற நாள்.
விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, கேது பகவானால் பிரச்சனைகளை சமாளிக்கின்ற அல்லது தைரியமாக எதிர்கொள்கின்ற நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காண்பீர்கள். குடும்பத்தில் இருந்த சில தொல்லைகள் நீங்கும். தாய்வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சிம்ம ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். கண்டகசனி காலமாக இருப்பதால் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக புது வாய்ப்புகள் வந்து சேரும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, கேது பகவானால் மன சோர்வு வந்து சேரும். தேவையில்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுவீர்கள். தாய் வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஃபுட் கேட்ரிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். சூரிய பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் நல்லபடியாக முடியும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல வரன்கள் அமையும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாள். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே போல் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மாற்று மருத்துவம் செய்கின்ற
ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோபதி, யுனானி, வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, சனி பகவான் தைரியஸ்தானத்தில் இருப்பதனால் இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் இப்பொழுது நடக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள், தைரியமாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீர்கள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டு. வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புள்ள நாள். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த தொல்லைகள் குறையும். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. செவ்வாய் பகவானை உச்சமாக கொண்ட மகர ராசி என்பர்களே, சனி சில தொல்லைகளை கொடுப்பார். 7.5 சனி காலமாக இருப்பதனால் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. நண்பர்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். பண கொடுக்கல் வாங்கல்களிலே எச்சரிக்கை தேவை. வியாபாரிகளுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர், பங்குதாரர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். அதேபோல் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பராசி அன்பர்களே, புது நட்புகள் கிடைக்கும் நாள். வியாழ பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன் வந்து சேரும். வாகனங்களால் சில விரய செலவுகள் உண்டு. ஆனால் சிலருக்கு புது நட்புகளால் நன்மைகளும் வந்து சேரும். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். பரம்பரை சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த தடைகள் நீங்கும். டைவர்ஸுக்காக அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகளுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். மறதியால் சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். ஃபுட் சம்பந்தப்பட்ட, உணவு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கேட்ரிங் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேர்கின்ற நாள். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். புது கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாளாகும். நல்ல செய்திகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க நாமக்கல் ஆஞ்சநேய பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.